பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 27 verse 44. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, தேவனிடத்தில் நீங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்து புலம்பலை தவிர்க்கும் போது நீங்கள் நீந்த வேண்டிய சேர வேண்டிய கரையை கர்த்தர் காண்பிப்பார். நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்து புலம்பலை தவிர்க்கும் போது நீங்கள் நீந்த வேண்டிய சேர வேண்டிய கரையை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான மிக பொக்கிஷமான வார்த்தை, உங்கள் புலம்பலை, உங்கள் கலக்கத்தை நீங்கள் நிறுத்திவிடுங்கள். அடிக்கடியாக நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் வார்த்தையிலும் நாம் புலம்புவோம். புலம்பல் வேதத்துக்கு எதிரானது. எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரங்கள் தான். ஆனால் நம்பிக்கையின் வார்த்தைகள் 150 சங்கீதங்கள் உண்டு. அப்போ புலம்பலை நம்ம குறைத்து, இல்லாவிட்டால் முற்றிலும் தவிர்த்து, நாம் கண்களை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நாம் நீந்தி சேர வேண்டிய கரையை அவர் காண்பிப்பார். இந்த பகுதியில் நாம் அறிந்த பகுதி தான், அடிக்கடி தியானிக்கிற பகுதி தான். இந்த கப்பல் பிரயாணத்திலே 276 பேரும் நம்பிக்கையே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் துளிரை கொடுக்கிறார். அது எதினால் வருகிறது? அப்பத்தை பிட்டு சாப்பிடும்போது திடமனதும் நம்பிக்கையும் நமக்குள்ளே உண்டு. இப்போ அனுதின மன்னாவை, மறைவான மன்னாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்பமாக சாப்பிட்டு 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 நீங்கள் முற்றிலும் புலம்பலை நீங்கள் தவிர்த்தரணும். ஏன்னா இந்த வார்த்தை, இந்த அப்பம் ஜீவனுள்ளது. உங்களுடைய புலம்பலை மாற்றி உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டே வரும். வாழ்வு சவாலானது தான், போராட்டமானது தான், பிரச்சனை உடையது தான். ஆனால் இதிலே நாம் நீந்தி கரை சேருவதற்கு கர்த்தர் பலகைகளையும் சில துண்டுகளையும் கர்த்தர் நமக்கு மீதம் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் நம்மை கொண்டு செல்லும். எல்லாரும் நீந்தி கரை சேருவதற்கு கர்த்தர் அங்கே துண்டங்களையும் பலகைகளையும் வைத்திருக்கிறாரே, அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? புலம்பலை முற்றிலும் தவிர்க்கணும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்பதாக அவங்களுக்கு கர்த்தர் வச்சதான முதல் ட்ரைனிங் அந்த புலம்பலை தவிர்க்கணும்னு. பின்னால் பார்வோன் வர்றாரு, 2 பக்கமும் மலைகள், முன்னால் செங்கடல், வழி இல்லை தான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த நேரத்தில் புலம்பலோ புலம்பல். அவங்க புலம்பலில் தான் பிரயாணத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன புலம்புறாங்க? எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லை என்று சொல்லி எங்களை இங்கே சாகடிக்கவா மோசே எங்களை கொண்டு வந்தீர்னு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே இருந்தாலாச்சும் எங்களுக்கு ஒரு சவ அடக்க ஆராதனை நடந்திருக்குமே, இங்கே நாங்கள் வந்து தவிக்கிறோமே. இப்படி புலம்பி 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 கர்த்தர் எங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவார் அப்படின்ற இடத்துக்கு அவங்க மூவ் ஆக மாட்டுறாங்க. அதில் தான் கர்த்தர் அங்கே ஒரு கட்டளை கொடுப்பார் மோசையை கொண்டு, இந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, மூவ் ஃபார்வேர்டு அப்படின்வார், முன்னேறி போக சொல்லு அப்படின்வார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புலம்பலை தவிர்த்தா தான் கர்த்தர் அடுத்த கட்டத்தை காட்டுவார். இந்த மாதத்தோடு இந்த புலம்பல் ஒழியட்டும், இந்த மாதத்தோடு உங்களுடைய கலக்கங்கள் ஒழியட்டும். கர்த்தர் கிருபையினால் உங்களுக்கு கொடுக்க போகிற புதிய மாதத்தில் புலம்பல் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்கு செல்றதுக்கு முன்னால் அந்த வேவுகாரரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்த அந்த ராத்திரியில் அந்த 10 பேர் சொன்னதை வச்சுட்டு ரா முழுதும் புலம்புனாங்களாம். அதனால் நடந்தது என்ன தெரியுமா? 40 நாட்கள் 40 வருடங்களாய் மாறிவிட்டன. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் புலம்பலை தவிர்த்து, புலம்பலை விடுத்துட்டு நல்ல அப்பத்தை சாப்பிட்டு திடன் கொள்ளும் பொழுது நீந்தி கரை சேருவதற்கான கரையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு புதிய மாதத்தில் புதிய கிருபைகளோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த நாளோடு உங்கள் புலம்பல் ஒழியட்டும், இந்த நாளோடு உங்களுடைய தவிப்பு ஒழியட்டும். இனி கர்த்தருடைய கிருபையினால் வருகிற 5வது மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி உங்களை நடத்துவார். நீந்தி கரை சேர வேண்டியதான வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஜெபிப்போமா?
பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். புலம்பலை தவிர்க்கும் பொழுது, அப்பத்தை சாப்பிடும்போது நீந்தி கரை சேருவதற்கான வழியை எங்கள் தேவன் காண்பிக்கிறீரப்பா. இந்த மாதத்தோடு இந்த நாளோடு அநேகருடைய புலம்பல்கள் ஒழிவதாக, தங்களை குறித்து, தங்கள் வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஐயோ இப்படி ஆகுமா, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, இப்படி தோற்றுவிட்டேனே, இப்படி விட்டு விட்டேனே, இப்படி இழந்து விட்டேனேன்னு சொல்லி யாரெல்லாம் புலம்பி தவிக்கிறாங்களோ அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய், புலம்பல் ஆனந்த களிப்பாய் இந்த நாளிலே மாறுவதாக, அதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் பயணப்படட்டும். இந்த 5வது மாதத்தை உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீவ அப்பமாகிய வார்த்தையை பிடித்து கொண்டு திடமனதோடு செல்லத்தக்கதாக, எந்த இடத்திலே சொறி மணலும் புதை மணலும் இவர்களை அழுத்தலாம் என்று நினைத்ததோ அந்த இடத்திலிருந்து மாறி நீந்தி கரை சேர்ந்து அவர்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் கொடுக்கிற வழிகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தினீர், பலன் தந்தீர், கிருபை தந்தீர். ஒவ்வொரு நாளும் சவாலான நாளாக இருந்தாலும் தேவ வார்த்தைகளை நடத்தி கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற புதிய மாதத்தை உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஒரு புதிய மாதத்திலே புதிய பலத்தோடு நடத்துவாராக. ஆமென்.